ஆஸ்ட்ரோவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இப்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் 12ஆம் பாவத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 12ஆம் பாவத்துக்கு பெயர்ச்சி ஆகிட்டு வரப்போகிறாரு. இந்த வருஷம் மார்ச் 25ஆம் தேதிக்கு அப்புறமா 7.5 சனி அன்றது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. 7.5 சனி அன்னு சொன்ன உடனே நிறைய பேர் அப்படியே பதறிடுவாங்க. ஐயோ சனி வந்துருச்சு, சனி வந்திருக்குது தொல்லை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் நாம் ஒழுங்காக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நம்ம செஞ்ச கர்மன்றது நலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சனீஸ்வர பகவான் கொடுக்குற அளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ்ன்றது யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ இதுக்கு இந்த அமெரிக்கா பிரசிடெண்ட்டு டொனால்டு ட்ரம்ப்பு தன்னோட 7.5 சனி டைம் பீரியடில் தான் அமெரிக்காவுக்கு பிரசிடெண்ட் ஆனார். ஓயோ ரூம்ஸ் ஃபவுண்டர் ரிதேஷ் அகர்வால் கூட தன்னோட 7.5 சனி டைம் பீரியடில் தான் தன்னோட கம்பெனின்றது டெவலப் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து வச்சுட்டு ஒரு யூனிகான் ஆக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது 7.5 சனின்றது எந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். உங்களோட கர்மன்றது நலமாக இருந்தால் 7.5 சனி பாதிப்புன்றது உங்களுக்கு இருக்காது. இப்போது 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாங்கன்னா, முதல்ல கொஞ்சம் தூக்கத்தை கெடுத்து விட்டுடுவார். தூக்கத்தை கெடுத்து விட்டுடுவாருன்னா எதுக்கு தூக்கத்தை கெடுத்து விட்டுடுவார்? 12ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்புக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் அது. ஸோ ஸ்லீப் இருக்காது. மோஸ்ட்லி மேஷராசிக்காரங்களுக்கு ஸ்லீப் இருக்காதுன்னா அந்த அளவுக்கு வேலைன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. ஃபார் சப்போஸ் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பேசிஸாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2-3 ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு என்னன்னா தூங்குற அளவுக்கு கூட என்னன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ காலையில் நைட் எப்போ 12 மணிக்கு வந்தால் மார்னிங்கு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஹார்ட்லி ஒரு 4-5 ஹவர்ஸு கூட ஸ்லீப் பண்ணுறது இருக்காது. அதே நெகட்டிவாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உங்களோட கர்மன்றது நலமாகவே இல்லை. நீங்கள் யாருக்கோ தொல்லை கொடுத்துருக்கீங்க, கெடுதல் செஞ்சுருக்கீங்க. 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கும்போது என்னன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். ஏன்னா 3, 6, 11 சனி இருக்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ்ன்றது கொடுப்பாங்க. அதே 12 சனியன் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இந்த நல்ல பிளேஸில் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது நமக்கு நல்லா போயிட்டுருக்குது, நாம தான் கிங்குன்னு நினச்சிட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, 12ல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அதுக்கு அடிக்கடி கொடுப்பாரு, உங்களுக்கு திரும்பி பதிலடி கொடுப்பாரு. இப்போது இந்த 12ல் சனி போகும்போது ஏதாச்சும் பிஸ்னஸ் புதுசாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் லாஸஸ் வரும். ஏன்னா எக்ஸ்பென்சஸ்ஸு லாஸஸ் ஹவுஸு 12th ஹவுஸு. அதுக்காக இந்த டைம் பீரியடில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. மேஷராசிக்காரங்க 3ல் வேற குரு வர போகிறாரு. உங்களுக்கு 3ல் இருக்கிற குரு என்ன பண்ணுவாருன்னா நிறைய எஃபர்ட் போட வைப்பார் உங்களால். 3ஆம் இடம் குருவுக்கு அந்த அளவுக்கு நல்ல இடம் கிடையாது. எதுக்குன்னா அது மாரக்கா ஹவுஸ். இருந்தாலுமே சரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வையால் 5ஆம் பார்வையால் 7, 7ஆம் பார்வையால் 9ஆம் பாவம், அப்படியே 9ஆம் பார்வையால் 11ஆம் பாவத்தை பார்ப்பாரு. ஸோ குரு ஒரு பேட் பிளேஸில் இருந்தாலுமே சரி குருவோட பார்வைன்றது நல்ல பிளேசஸில் விழுந்துடும். ஸோ அதனால என்னன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு அவ்வளோவா நல்லாவே இல்லை. இருந்தாலுமே சரி கொஞ்சம் ஓரளவுக்கு குருவோட பார்வைன்றது உங்களுக்கு மேரிட்டல் லைஃப் ரிலேஷன்ஷிப் காப்பாற்றுறதுலையோ இல்லாட்டி
வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் கொடுக்கறதுலையும் ஹெல்ப் ஆகும். எதுக்குன்னா குருவோட பார்வை வந்து 11ஆம் பாவத்து மேலே விழுது. அப்படியே இந்த டைம் பீரியடில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே பிஸ்னஸில் லாஸஸ் இருக்கும்னு சொன்னேன், எக்ஸ்பென்சஸ் இருக்கும்னு சொன்னேன். அப்புறம் எந்த விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மென்டல் எகோனின்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 11ஆம் பாவம் வந்து மென்டல் எகோனிஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடம். ஸோ அதனால 12ல் சனீஸ்வர பகவான் வரும்போது வந்து கொஞ்சம் மென்டல் எகோனின்றது உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தாலுமே சரி, என்னமோ தெரியல, நமக்கு நம்ம தான் வந்து அந்த பாதிப்புன்றது கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த டைம் பீரியடில். மேஷ ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ஒரு 2.5 வருஷம் 2023 ஜனவரி மேற்கொண்டு 2025 மார்ச் வரைக்கும் வந்து நல்ல ஜாலியாக இருந்திருப்பீங்க. ஏன்னா 11ல் சனி வந்து இருக்கிறாங்க. அப்புறம் 2023 வந்து 1ஆம் இடத்துல குரு, 24ல் வந்து 2ஆம் இடத்துல குரு இருக்காங்க. அதனால ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இந்த 2025க்கு அப்புறமா வர்ற ஒரு டைம் பீரியட்ன்றது இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியடு கிடையாது. ஒரு சின்ன இப்போ உங்களுக்கு கடந்த 2.5 வருஷத்துல வந்து 10 ரூபாய் வேலைக்காக வந்து நீங்க 5 ரூபாய்க்கு உழைச்சா, இந்த டைம் பீரியட்ல 10 ரூபாய் வரணும்னா நீங்க 100% உழைக்க வேண்டி இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்னன்னா அந்த இதுன்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வந்து ராகு வரப்போறாரு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட் கெயின்ஸ்ன்றது கொடுப்பாரு. ஸோ இங்கே உழைப்புன்றது ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்த அளவுக்கு பணம்ன்றது கிடைக்கவே இல்லைன்னாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு 60% கெடுதலாக இருந்தாலும் ஒரு 40% வந்து குருவோட பார்வையும் ராகுவோட இடம் பிளேஸ்மெண்ட் வந்து காப்பாத்துதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மற்றபடி இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த 2025 முழுக்க வந்து நல்ல விதமான பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.